வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெண்டிங்கில் இருக்க கீ மாய்ஸ்சரைசர் தான் வந்து நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். வீட்டில் வந்து ஆவின் நெய் இருந்துச்சு. சரி, நெய்யும் சும்மா தான் இருக்குது, நாமளும் சும்மா தான் இருக்கோம், 100 தடவை தானே கழுவணும், ஈஸியாக கழுவிடலாம் அப்படி சொல்லிட்டு நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆன்லைனில் கீ மாய்ஸ்சரைசர்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அவ்வளோ காசு போட்டு யார் வாங்குறாங்க? அந்தளவுக்கு நம்ம ஒர்த்து இல்லை. சரி, நாம் சும்மா தானே இருக்கோம், வீட்டில் நெய்யும் இருக்குது, ஐஸ் கட்டி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லா தண்ணியும் எடுத்து ஊற்றி நல்லா கலக்குன்னு கலக்கினா கீ மாய்ஸ்சரைசர் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து நான் ஒரு பித்தளை தட்டு வந்து பித்தளை சொம்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா சோப் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய் எடுத்து அதில் ஊற்றி நல்லா அரைகுறையே வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4-5 சொட்டு தண்ணியை மட்டும் விட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டே இருந்தேன். ஆனால் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. சரி, நானும் ஏதோ எல்லாம் ஃபேக்கோ இல்லை வேறு மாதிரி பண்ணுறாங்களோ, வீடியோவில் இந்த மாதிரி போட்டிருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி ட்ரை பண்ணுவோம், இன்னும் 2-3 டைம் ட்ரை பண்ணுவோம், வரலன்னா அப்புறம் தூக்கி எடுத்து போட்டு கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து கலக்கிட்டே இருந்தேன். எந்த ரியாக்ஷனுமே வரல. அப்புறம் தான் தெளிவாக வீடியோவெல்லாம் பார்க்கங்காட்டி தான் தெரிஞ்சிச்சு, கீக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மறுபடியும் இதுக்கு யூஸ் பண்ணாத எடுத்து கீழே கொட்டவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா ஐஸ் நிறையா போட்டு அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். சரி, கை தான் வேலை செய்து, வாய் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளாம்பழத்தை எடுத்து நல்லா சக்கரை போட்டு பிசைஞ்சு அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 100 தடவை கழுவ முடியல. இந்த நாள் ஒரு 20-30 தடவை தான் கழுவிருப்பேன். அதுவே எனக்கு வந்து இடுப்பு வலி, முதுகு வலிலாம் வந்துருச்சு. சரி, ஓகே, நமக்கு இது தேவை தான், சும்மா இருக்கும்னு சொல்லிட்டு தேவையில்லாதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அவங்க கம்முன்னு காசை கட்டியே அவங்கக்கிட்ட இருந்து ஆர்டர் போட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம், எப்படி இருக்குது, ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே நானும் கழுவிட்டே இருந்தேன். ஒரு 30-40 தடவை கழுவுனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓரளவுக்கு க்ரீமாக, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 4-5 சொட்டு மட்டும் தண்ணி ஊற்றுக்க நல்லா கலக்கிறதுனால நெய் வந்து ரொம்ப தண்ணியாகிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச க்ரீம் வந்து கொஞ்சம் தண்ணியாக வலுவலுப்பாக தான் இருந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னும் ஒரு 60-70 முறை வந்து வாஷ் பண்ணேன். ஓகே, ஓரளவுக்கு சூப்பரான மாய்ஸ்சரைசர் மாதிரி சூப்பரான க்ரீம் ஒன்று வந்துச்சு. சரி, இன்னும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு 4-5 தடவை இன்னும் சேர்த்து கழுவிட்டே இருந்தேன். ஓகேவாக தான் இருந்துச்சு. சூப்பரான மாய்ஸ்சரைசர் மாதிரி பாருங்கள், எவ்வளோ வந்து க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி க்ரீம் வந்து எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து நான் வந்து கையில் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கீழே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரல, ஆயில் ஸ்மெல்லு, கீ ஸ்மெல் வரல, அந்த கீ ஸ்மெல் வந்து போயிடுச்சு. அந்த கீ ஸ்மெல் போயிடுச்சு. அப்புறம் கீழே அந்த வளவளப்பு இருக்குல்ல, எண்ணெய் மாதிரி, அந்த எல்லாமே போயிடுச்சு. தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவ அந்த தண்ணியோட மேலேயே வந்து அந்த எண்ணெய் பதத்தில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸ்டார்டிங்லேயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவ அதோட எண்ணெய் பதம் வந்து அந்த தண்ணியில் வந்து குறைஞ்சிருச்சு. இதுலேருந்து வாசம், அந்த நெய்யோட வாசமும் வராமல் ஒரு மாதிரி மைல்டான ஒரு ஃப்ளேவர் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, ரெடி ஆகிடுச்சு போல் அப்படி சொல்லிட்டு அதை எடுத்து நான் வந்து கையில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஸ்மெல்லோ அந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிசு பிசுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்து இது வந்து இருந்த இடமே தெரியாத மாதிரி நல்லா ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. லைட்டாக ஸ்கின்னும் வந்து கிளாஸி லுக் மாதிரி ஷைனிங்காக இருக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு ஸ்கின்னு. ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஓரளவுக்கு வந்து ரஃப்பாக இருந்த என்னோடய ஹேண்ட் வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. இந்த பால் ஸ்மெல்லு, நெய் ஸ்மெல்லாம் எதுவுமே வரவே இல்லை. நான் வந்து நெய் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், மூஞ்சில் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். மூஞ்சில் அப்ளை பண்ணாலும் வேறு எந்த மாதிரி ஸ்மெல்லும் இல்லை. நமக்கு வந்து 3 ஸ்பூன் போட்டதில் ஓரளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நமக்கு மாய்ஸ்சரைசரும் கிடச்சிது. இப்படி தான் இருக்குது அதோட ஃபைனல் லுக். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி